வார விடுமுறை மற்றும் பங்குனி மாத அமாவாசையையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் ஏராளமான பக்தர்கள் வந்து கோவில் வளாகத்தில் தங்கியிருந்து அதிகாலையில் அம்மனை தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் பங்குனி மாத அமாவாசையையொட்டி அதிகாலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அம்மன் பச்சை பட்டினி விரதம் என்பதால் இளநீர், மாவு, நீர்மோர், பானகம் உள்ளிட்டவை படைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பள்ளியில் விஷவண்டுகள் கடித்ததால் பள்ளி மாணவிகளும் பெற்றோரும் பாதிக்கப்பட்டனர். சாத்தப்பாடி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நேற்று மாலையில் ஆண்டு விழா நடைபெற்றுள்ளது. அப்போது அந்த பகுதியில் உள்ள மரத்தில் இருந்த கதண்டு கூட்டிகளை மர்ம நபர்கள் கல்லால் அடித்துள்ளனர். இதனால் கூட்டில் இருந்து கிளம்பிய கதண்டுகள் விழா நடைபெறும் வளாகத்திற்குள் புகுந்து மாணவிகள், பெற்றோர்கள் என 35க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது. இதையடுத்து கதண்டு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை வடக்கு மட வளாகத்தில் உள்ள பிரகண்ண நாயகி அம்மன் ஆலய திருநடன பெரு விழாவினை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 70ஆம் ஆண்டாக இன்று அதிகாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருநடன பெரு விழாவினை முன்னிட்டு நேற்று இரவு ஆற்றக்கரையிலிருந்து புறப்பட்ட சக்தி கரகம் ஆலயத்தை வந்தடைந்தது. காலையில் அம்மன் வேடமணிந்தவர் திருநடனம் ஆடியபடி வீதிகளில் வலம் வந்ததை பக்தர்கள் திரண்டு கண்டு களித்து வழிபட்டனர். சன்னதியிலிருந்து தொடங்கிய திருநடன வீதி உலா கீழத்திரு பிடாரியம்மன் கோயிலில் நிறைவு பெற்றது. இந்த திருநடன நிகழ்ச்சியானது வருகிற 4ஆம் தேதி நிறைவு பெற்றது. தூத்துக்குடியில் ரமலான் பண்டிகையை ஒட்டி களை கட்டிய எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. எட்டயபுரம் வாராந்திர ஆட்டுச்சந்தையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து வெள்ளாடு, சீனி வெள்ளாடு, செம்மறியாடு உள்ளிட்ட ஆடுகளை வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் நாளை மறுநாள் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை நேற்று மாலை முதலே வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி செல்ல துணிந்தனர். 7 கிலோ எடை கொண்ட ஆட்டுக்குட்டி 6000 முதல் 8000 ரூபாய் வரைக்கும் விலை போனது. சுமார் 2 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை கட்டடம் கட்டப்பட்டு பல மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டதிலிருந்து மருத்துவமனையில் 14 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதால் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ உபகரணங்கள் இல்லாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலையில் மற்றும் கை கால்களில் கட்டு போட்டுக் கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வந்தவாசி நகரத்தில் உள்ள தலைமை மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை இந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மாடல் ஆட்சி இல்லை என்றால் இங்க மக்களுடைய வரிப்பணத்தில் 5 கோடி ரூபாய் கட்டப்பட்டு இதுவரைக்கும் அந்த மக்களுடைய வேதனைகளை, எளிய மக்கள் படுகின்ற துன்பங்கள் இந்த மருத்துவமனை நாடி வந்தால் 14 மருத்துவர்களுக்கு பதிலாக வெறும் 3 மருத்துவர்கள் மட்டும்தான் உள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசு இதை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும். நியமிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரங்கள் கிராமம் போரல் நடத்தி வலுவான ஒரு போராட்டத்தை மருத்துவமனை முன்பு நடத்துவோம் என்று சொல்லி இது சம்பந்தமாக நாங்கள் முதல் கட்டமாக
நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எது செய்தாலும் ஒழுக்கமாக ஜனநாயக முறையாக சட்ட ரீதியாக அணுகுவோம். அந்த முறையில் முதலாக முதலமைச்சர் உட்பட எல்லா அரசு அதிகாரிகளும் அமைச்சர் உட்பட முதலாக தபால் அனுப்புகிறோம். கோவையில் 9 லட்சம் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் போத்தனூர் போலீசார் பேருந்து நிறுத்தம் அருகே ரோந்து சென்றபோது அங்கு கையில் பையுடன் நின்ற இளைஞரிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த இளைஞர் வைத்திருந்த பையில் ஏராளமான போதை மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடமிருந்து 9 லட்சம் மதிப்புள்ள 3000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் முன்னாள் காதலன் மற்றும் அவரது நண்பர் வைத்த தீயில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 17 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். எட்டயாபுரம் அருகே வீட்டில் புகுந்து 17 வயது சிறுமிக்கு முன்னாள் காதலன் அவரது நண்பர் தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து உடலில் தீ காயத்துடன் அவதிப்பட்டு வந்த சிறுமி கடந்த 5 நாட்களாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தனது மகள் சாவிற்கு காரணமானவர்களுக்கு போலீசார் உரிய தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சிறுமியின் தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். என் பிள்ளைய போய் அம்மா வீட்டுல விட்டுருந்தேன். என் பிள்ளைய வீட்டுல கூட ஒத்த வேலை பார்த்ததில்லை. 2 பேரும் போய் என் பிள்ளை மறந்துருச்சு. அவங்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்காண்டி என் பிள்ளை ஓடி ஒளிஞ்சிருக்கு. போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்ததுக்கு ஊற்றி கொளுத்திட்டாங்க. ஒருத்தன் ஊத்திருக்கான், ஒருத்தன் கொளுத்திருக்கான். என் பிள்ளை எடுத்து சொல்லி அழுகுது. மருத்துவமனையில் என் பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்த நிலைமை எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு ஆளு பிழை இல்லை. என் பிள்ளை உயிரோட கருவிச்சு ஒரு வாரம் என் பிள்ளை உயிரோட கருவிச்சு. என் பிள்ளைய பாருங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.